பூந்தமல்லி தொகுதியில் இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் தான் திமுகவை சேர்ந்த கிருஷ்ணசாமி. இவர் மேலே மக்கள் அதிருப்தியில் இருக்கிறதாக தகவல் சொல்லப்படுது. இது போக இந்த தடவை அதிமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கடந்த முறை 2016 அதிமுக ஒன்றாக இருக்கும்போது அங்கே டி. ஏழுமலை எம்எல்ஏ வெற்றி பெற்றார். அவர் அப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் அமமுகவில் டிடிவி தினகரன் அவர் கூட பயணிக்க போயிட்டார். 2011 2016 காலகட்டங்களில் அந்த பூந்தமல்லி தொகுதி ஒரு அதிமுக கோட்டையாக இருந்திருக்கு. அதன் பிறகு படிப்படியாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கைவசத்தில் அந்த பூந்தமல்லி தொகுதி போயிருக்கு. இப்போ மீண்டும் அது இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவும் ஒன்றிணைந்ததன் காரணமாக இன்னைக்கு மீண்டும் அது அந்த பூந்தமல்லி தொகுதி அதிமுகவுடைய வசம் வந்திருக்கிறது. இதை பார்த்து திமுகவினருக்கு பயம் வந்துட்டு தான் சொல்லப்படுது. அந்த தொகுதியில் குறிப்பாக டி. ஏழுமலை, அதாவது அமமுக சார்பாக டி. ஏழுமலை அவர்கள் போட்டியிட வைப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு வெற்றி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டி. ஏழுமலையை பார்த்து பூந்தமல்லி தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, அவர் கடந்த முறை 2016 காலகட்டங்களில் அவர் எம்எல்ஏவாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, இப்போ அதிமுக ஒரே அணியில் ஒன்றாக இருக்காங்க. இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுடைய வாக்கு பழையபடி ஒற்றுமையாக ஒரு சேர ஒன்றா விழுகும். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் டி. ஏழுமலை மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.